வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்ஆர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இலக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில், இப்போது கோவிலம்பாக்கத்திலும். நம்மளுடைய விளக்கடையில 4 நவராத்திரியுமே ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த வகையில வர இருக்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரி, அதாவது 19ஆம் தேதி ஜனவரி 19 ஆரம்பிச்சு 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதங்கிக்கான நவராத்திரி. இந்த நவராத்திரியை நம்மளுடைய விளக்கடையிலையும் இந்த வருடம் ரொம்ப விமர்சனையா கொண்டாட இருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசமா அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. பொதுவாவே ஷியாமலா ராஜமாதங்கி அப்படின்னாலே கலைகளுக்கான ஒரு திருவிழாவாவே இதை பார்க்கலாம். அதனாலதானே என்னவோ தெரியல, மார்கழி முடிஞ்சு நம்ம ஊர்ல மார்கழி தான் முழுக்க முழுக்க டான்ஸுக்கு பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கலைகளுக்காக கொண்டாடக்கூடிய அந்த டிசம்பர் முழுக்க இருக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இந்த தை அமாவாசையில இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த 9 நாட்களும் நுண்கலைகளுக்கு அதிபதியான மூளையை வச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த அம்பாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ராஜ ஷியாமலா, ராஜ மாதங்கி, சரஸ்வதி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா கலைகளையும் நமக்கு அள்ளி தரக்கூடிய அம்பாள் வழிபாடுதான் இந்த ஷியாமலா நவராத்திரி. இந்த ஷியாமலா நவராத்திரி நுண்கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம முன்னாடி ஒரு தடவை ஒரு வருஷம் எப்படி பண்ணோம்னா முழுக்க 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 வீண கச்சேரியா வச்சோம். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த வருடம் என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா, இசைக்கருவிகள் தானே, வீணை மட்டும் இல்ல, அம்பாளுக்கு எல்லா கருவிகளுமே பிடிக்குமே, அது எல்லாமே அவளுடைய அனுகிரகத்தால வரக்கூடிய கலைகள் தானே அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாத்தியங்கள் வைக்கலாம். அந்த வாத்தியத்துக்கு என்ன காம்பினேஷன் இருந்தா நல்லா இருக்குமோ, இப்ப தவில் அப்படின்னா நாதஸ்வரம், தபேலா அப்படின்னா சித்தார், இப்படி ஒவ்வொன்னையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா உங்களுக்கு தினம் தினம் கச்சேரி நடக்க இருக்கு. இது நம்மளுடைய கோவிலம்பாக்கம் விளக்கு கடையில நடக்க இருக்கு. ஏன்னா புது கடை, நல்லா ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேசியஸா இருக்கிறதுனால எல்லாரும் உட்காந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். வரக்கூடிய கலைஞர்களுக்கும் புது இடம், அங்கேயுமே ஒரு ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்பாள் அங்க முன்னாடிதான், அவங்க முன்னாடிதான் திரிசக்தி வராக்கி முன்னாடிதான் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னுட்டு மனசுக்குள்ள அப்படியே, மனசுதானே மாதங்கின்னு சொல்றோம், அந்த மாதங்கிக்கான நவராத்திரி தான் இது. சோ இந்த நவராத்திரியை ரொம்ப வெகு விமர்சையா நம்மளுடைய கோவிலம்பாக்கம் கடையில கொண்டாட இருக்கிறோம். ஆடல், பாடல், வரைகிறது, ஒரு நுட்பமான வேலைகள் செய்கிறது, ஈவன் நான் சமைக்கிறது கூட ஒரு கலை தான். எல்லாம் 63 கலைகள், 63 கலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலைகளுக்கான அதிபதியா இருக்கக்கூடிய ராஜ ஷியாமலாக ஒற்றும் விதமா இருக்கக்கூடிய நவராத்திரி. நம்மளுடைய பிள்ளைகளும் நல்லா படிக்கணும், நல்ல அறிவு வரணும். முதல்ல இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கும் சரி மனுஷர் எல்லாருக்குமே வர வேண்டியது என்னவா இருக்குன்னா காமன் சென்ஸ். எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த ராஜமாதங்கி. லலிதாம்பிகைக்கே மந்திரினி தேவியா இருக்கக்கூடியவங்க. எப்படி வாராகிக்கு 9 நாளோ அதே மாதிரி ராஜமாதங்கிக்கும் 9 நாள். இந்த 9 நாளும் அவ்வளவுமே எல்லாருமே பிரபலமான இசைக்கலைஞர்கள். யாருமே ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே ரொம்ப பிரபலமா அவங்களுடைய துறையில ஜொலிச்சிட்டு இருக்கிறவங்க வர்றாங்க. இது எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தால நடக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த அறிமுகம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இன்னார கூப்பிடணும், இன்னார் வரணும் அப்படிங்கிறது கூட அம்பாளுடைய உத்தரவுனாலதான் அவ்வளவு அழகா நடக்க இருக்கு. நீங்களுமே வாங்க. தினமும், அதாவது 19ஆம் தேதி காலையில நாதஸ்வரம், தவிழோடு ஆரம்பிக்கக்கூடிய கச்சேரி, மறுநாள் இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போஸ்ட் போட்டே இருப்போம். யாரு வாசிக்க வர்றாங்கன்றதையும் நீங்க அதுலயே பார்க்கலாம். இது லைவாகவும் டெலிகாஸ்ட் ஆகும். அதே மாதிரி திரும்ப நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க
ரீல்ஸாவுமே நிறைய எடுத்து போடுவோம். ஏன்னா இது எல்லாம் கச்சேரியா தனித்தனியா போய் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு தான் போனோம். இப்ப வாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல ரொம்ப பெரிய ஜாம்பவான்களா இருக்காங்க. அவங்களுடைய பேசும்போது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உற்சாகமா இருக்கு. இவங்கெல்லாம் இங்க வரப்போறாங்க. அவங்களுடைய வாத்திய கருவியினால நம்மள மகிழ்விக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, வெறுமனே இப்படி மட்டும் இல்லாம பறை இசை இருக்கு, கைலாய வாத்தியம் இருக்கு. ரொம்ப பெரிய ஆசையா வில்லுப்பாட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அதுவுமே கண்டிப்பா நடக்கும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, இந்த லைவ் வரும்போது உங்க வீட்டுல ஒலிக்க விடுங்க. இது புது இசைய நம்ம வீட்டுக்குமே நமக்குமே அறிமுகப்படுத்தும். பொதுவாவே இந்த மாதிரியான இசைகள் கேட்க 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 நமக்குள்ள மனசு பண்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக மட்டும் இல்ல, இது வந்து ஒரு வித ஞானம். இந்த மாதிரி இசைகளை ரசிக்க கூடியதே அதுக்கே ஒரு அறிவு இருக்கணும். அந்த அறிவை நமக்கு அம்பாள் கொடுத்து அதை நம்மளும் கேட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் கடத்தி கொண்டு போவோம். ஏன்னா இந்த இந்த நிகழ்ச்சியில வாசிக்க போற அத்தனை கருவிகளும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நவராத்திரி ஏன் விளக்கு கடையில கொண்டாடுறோம் அப்படின்னா, ஏன்னா முன்னாடி எல்லாம் எல்லா மாசமும் நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது நாளா சுருங்கி இருக்கு. அந்த நாளிலையுமே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு நவராத்திரி. இது எல்லாம் எப்ப தெரிய வருகிறதோ அதுல இருந்து 4 நவராத்திரியுமே என்ன வேலை இருந்தாலும் இதுக்காக நேரம் ஒதுக்கி பண்றோம். சோ இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை கண்டு கழிங்க. நேர பார்க்கவும் எல்லாருமே வரலாம். காலையில தினமுமே 19ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய கோவிலம்பாக்கம் பிரான்ச்ல யார் வேணாலும் வந்து பார்க்கவும் வரலாம். நீங்க லைவாவும் இத வீட்டுல இருந்தும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சி அம்பாளுக்கு இசையால ஆராதனை பண்றோம். பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து வெறுமனே உட்கார்ந்து நம்மளுடைய தேவையெல்லாம் லிஸ்ட் போட்டு சாமி கிட்ட சொல்றது இல்லை. அந்த சுவாமிய மகிழ்விக்கிற விதமா அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச இசைய அவங்க அதை கேட்க வைக்கிறது மூலமா மனம் மகிழ்ந்து நம்ம நினைக்கிறதையே நடத்தி கொடுப்பாங்க சுவாமி. இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை, இப்படிதான் போகுது, இதுக்காக இந்த நோக்கத்துக்காக அப்படின்னு என்னைக்குமே பிரார்த்தனை இருந்தது இல்ல. அத்தனையுமே அம்பாள் பார்த்துப்பா, அவ அனுகிரகத்தாலதான் அத்தனையும் அசையுது, அதனாலதான் நடக்குது அப்படின்ற நம்பிக்கையோட நாங்களும் போயிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கை எல்லாருடைய மனசுலயும் வரும்போது நமக்குள்ள ஒரு தெளிவும் ஞானமும் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு இந்த ஷியாமலா நவராத்திரி நமக்கு ஒரு துணையாவும் இருக்கும். வாங்க, நேர்ல வர வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து நேர்ல பாருங்க, லைவ்லயும் பாருங்க. இது ஒரு ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கும். நன்றி, வணக்கம்.